இன்னில இருந்து நம்மளுக்கு சிஏ எக்ஸாம்லாம் ஸ்டார்ட். அதுவும் எப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில ஒண்ணு மதியம் ஒண்ணு. அதுக்காக புத்தகம்லாம் எடுத்து பைக்குள்ள வச்சுட்டு ஷூவை போட்டு சட்டை போட்டு காலேஜுக்கும் ரெடி ஆயிட்டேன். அது வரைக்கும் ரொம்ப தெளிவா தான் இருந்தேன். ஆனா பஸ் ஏறிட்ட அப்புறம் போட்டான் பாருங்க ஒரு தூக்கம். கொஞ்ச நேரத்துக்கு நம்ம பஸ்ல தான் இருக்கோமா இல்ல வேற எங்கேயாச்சும் இருக்குமான்ற அளவு யோசிக்கிறேன். அப்புறம் மார்னிங் எக்ஸாம் சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். அடுத்த செகண்ட் ஹாஃப் சாப்பிட்டு வந்த அப்புறம் தான். அப்புறம் மக்களே ஒரு முக்கியமான செய்தி, நம்ம நண்பன் வளர்ந்தவன் பேட்மிண்டன் போட்டிக்கு போயிட்டு 3ஆம் பிளேஸ் அடிச்சுட்டு வந்திருக்கான். எல்லாரும் கமெண்ட் போட்டியில ஒரு வாழ்த்துக்கள் போட்டுருங்க. நானே வளர்ந்தவன் தேனோஸ் எல்லாரும் சாப்பிட்டு செகண்ட் ரவுண்ட் ஆஃப் டெஸ்ட்டுக்கும் ரெடி ஆயிட்டோம். அப்புறம் எல்லாரும் மன்னிச்சுக்கோங்கப்பா, இன்னைக்கு ட்ரைனிங் பண்ணாத வீடியோ எடுக்கல. ஸ்பைக்ஸ் போய் ஜிம்ல செட்டில் பண்ணிட்டு வீட்டுக்கு போலாம் தான் பார்த்தேன். ஆனா ஜிம் என்ன பார்த்தோன்னு உள்ள வான்னு கூப்பிடுற மாதிரியே ஒரு சத்தம். அதனால சட்டை போட்டு ஜிம்முக்குள்ள போயிட்டு ஒரு 3-4 ஆப்புக்கான வேரியேஷன் எல்லாமே போட்டு முடிச்சிட்டேன். இன்னைக்கு 2 எக்ஸாம் முடிஞ்சது, நாளைக்கு 2 எக்ஸாம் தான். எதுக்கு ஒரே நாள்ல 2 எக்ஸாம் வைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாளை மறுநாள் நாங்க ஐவிக்கு போறோம். அதனால தான் இப்போ எல்லாமே வச்சு முடிச்சிடுறாங்க. நம்ம தேனசையோட பழக்கடைக்கு போயிருந்தேன். ஐவி போறதுக்கு என்னெல்லாம் எடுத்துட்டு வரலான்ற ஒரு டிஸ்கஷன் எல்லாம் போட்டிருந்தோம். நீ வரும்போது என்னடா எடுத்துட்டு வரேன்னு கேட்டேன். தோ இந்த பால் எடுத்துட்டு வரேன்னு சொல்றான். அப்புறம் நம்மளுக்கு ஒரு ஜூஸ் போட்டு கொடுத்தா அப்படி அதை குடிச்சிட்டு நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். ஐவிக்கு நாளைக்கு மறுநாள் மார்னிங்கே கிளம்புறதால நாளைக்கு நைட் நான் தேனஸ் வீட்ல தங்குற மாதிரி பிளான் போட்டிருக்கேன். அதனால ஐவிக்கு தான எல்லா பொருளையும் இப்பயே உட்காந்து பக்காவா பேக் பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வழியா எல்லாம் முடிஞ்ச அப்புறம் மர்கையா சாலா தொடர்பில் இருக்கவும்.